لله والشكر لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في شان حبيبه تعظيما وتكريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. கண்ணியத்திற்குரிய ஹலஃபாக்களே, சஞ்சாதாக்களே மற்றும் உலமாக்களே, வரஃபாக்களே, முரீதீன்களே, முரீதாத்துகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மை இந்த புனிதமான மாதத்தில் நம்மை நோன்பு நோக்கச் செய்து தக்வா என்ற உன்னதமான ஒரு ஆடையை நமக்கு கொடுத்த ஆசைப்பட்டானே அந்த அல்லாஹுக்கு எல்லாம். குறிப்பாக இந்த லைலத்துல் கத்ரில் பல மகான்கள் இந்த 27 லைலத்துல் கத்ராக தான் இருக்கும் என்று சொல்வதின் காரணத்தினால் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற மகான்கள் 27 தான் லைலத்துல் கத்ரை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்ற சொன்னதின் அடிப்படையில் பெரும்பாலான மகான்கள், பெரும்பாலான நாதாக்கள், உலமாக்கள், வரஃபாக்கள் இந்த தினத்தை முக்கிய தினமாக கொண்டாடுறாங்க. அசல்ல மற்ற தினங்கள்லாம் லைலத்துல் கத்ர் இல்லைன்னு முடிவு செஞ்சிடக்கூடாது. 21 லைலத்துல் கத்ராக இருந்திருக்கலாம், 23 இருந்திருக்கலாம், 25 இருந்திருக்கலாம், மதித்தவர்கள் பெற்றுக்கொண்டிருப்பார்கள். வரக்கூடிய 29ஆக கூட இருக்கலாம். அதையும் மதிச்சுதான். அப்ப இங்க 27 மதிச்சுட்டு மற்ற இதை அலட்சியப்படுத்தி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அல்லாஹ் தஆலா மறைச்சிட்டான். முன்னாடி பேசின பிள்ளைங்க ஞாபகப்படுத்தினான். அல்லாஹ் தஆலா 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டதுனால, சஹாபாக்கள் 2 பேர் வாக்குவாதம் செஞ்சுக்கிட்டதுனால அல்லாஹ் தஆலா மறக்கடிச்சான். ஏன் மறக்கடிச்சான்னா, லைலத்துல் கத்ர் இன்ன தினத்தில் தான் என்று தெளிவாக தெரிந்த பிறகு ஒரு மனிதன் அன்றைய தினத்தை பாலாக்கி விடுவானையானால் அவன் மேல் அல்லாஹ்வுடைய பத்வா இறங்கும், அல்லாஹ்வுடைய லானத் இறங்கும் அவன் மேல். ஏன்னா அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திட்டா அதை அவமதிச்ச குற்றத்துக்கு ஆளாயிடும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, யா அல்லாஹ் ஏன் உம்மத்து மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்த மாதிரி மாயிதா கேட்குறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் மண்ணு செல்வானி கொடுத்து இல்லையே, அதே மாதிரி ஏன் மக்களுக்கும் உணவு கேட்குறாங்க அல்லாஹ் அப்படின்னு சொன்னான். இப்போ அல்லாஹ் சொன்னா, நான் உணவு கொடுக்கறது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொடுப்பேன். ஆனால் அவர்கள் நன்றி செலுத்தாமல் இருந்தால் என்னுடைய தண்டனை ரொம்ப வேகமா இருக்கும், பரவாயில்லையா கேட்டேன். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்தா மாயிதாங்கிற உணவை அதை சாப்பிட்டாங்க. அதுல அவங்க சுக்குர் செய்யாம இருந்ததின் காரணத்தினால் மிகவும் பயங்கரமாக தண்டிக்கப்பட்டார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு நாள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், இந்த மூமினான மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க, நாங்க வேலை செய்ய போனா காப்பீடுகள் தான் வேலை செய்ய வேண்டியதா இருக்கு, அவங்க முஸ்லிம்களாகி எங்களை ரொம்ப சித்திரவதை செய்யறாங்க, சிரமப்படுத்துறாங்க. சாதாரண மக்களுக்கு ஒரு வேலை கொடுக்குறாங்கன்னா எங்களுக்கு 2 வேலை கொடுத்தாதான் அந்த சம்பளம் தான். அந்த மாதிரி முஸ்லிம்கள் சொன்னாலே ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க இந்த குறைஷி காஃபிர்கள், இந்த மதீனத்து காஃபிர்கள். முஸ்லீம் பேர் கேட்டாலே ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாங்க. அதனால நாங்கள் இஸ்லாத்தை மறைக்க முடியாது இல்லையா, அதனால எங்களை ரொம்ப சித்திரவதைப்படுத்துறதுனால நாங்கள் அவங்கள்ட்ட போய் வேலை பார்க்குற மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுது இல்லையா. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வானத்துல நல்லா கொடுத்த மாதிரி மோமின்களுக்கு அல்லாஹ் கொடுத்துட்டா, காஃபிர்கிட்ட போய் கையேந்த வேண்டிய நேரம் வராதுல்ல. சரி, நிறைய கொடுக்க வேணாம், அண்டை தேவை கொடுத்துட்டாங்க, கையேந்த வேண்டி இருக்காது இல்லைன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் கோவப்பட்டாங்க. கேட்காது, அந்த உம்மத்தினர்கள் அதை நன்றி செலுத்தாமல் அலட்சியப்படுத்தியதன் காரணத்தினால் அந்த நியாமத்துக்கு தண்டனை அனுபவித்தார்கள். ஏன் உம்மத்தும் அதை மாதிரி அலட்சியம் செய்து விட்டால் அல்லாஹ் தண்டிச்சிருவானே என் கண்ணு முன்னாடி. அதனால் அல்லாஹ்விடத்தில் நான் ஒரு காலம் அதை கேட்க மாட்டேன். என் உம்மத்து பட்டினியா கடக்க வச்சு அல்லாஹ்ட்ட நான் மன்னிப்பு கேட்டு வாங்கி தருவேன். அதனால அவர் எப்படி இருக்கட்டும், எப்படியோ கஷ்டப்பட்டா சம்பாரிச்சுக்கிட்டோம், அல்லாஹ்வுடைய லானத்துக்கு நான் ஒரு காலம் அவர்களை ஆளாக்க மாட்டேன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அதுதான் அப்போ அல்லாஹ் தஆலா எதை கொடுத்தாலும் நபியர்களை பார்த்து தான் செஞ்சான்.
அப்போ மூசா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்டாங்க பாருங்க, வானத்திலேருந்து உணவு கொடுங்கன்னு கேட்டாங்க. அந்த ஈதா கொண்டாடுறேன்னு சொன்னாங்க. அதெல்லாம் இருக்கு. அன்சில் அலைனா மாயிதத்தம் மினஸ் சமாய் லி தக்கூலுன்னா ஈதன் லி அவ்வலினா ஆஹிரினா, அப்படிதானே? எங்களுக்கு ஈதாக நாங்கள் கொண்டாடுறோம், வானத்திலேருந்து நீங்க உணவு இறக்குலாம் சொன்னாங்க. பேச்சுக்கிறாங்க போச்சு லைலத்துல் கத்ர் மறக்கடிக்கப்பட்டுச்சு ரசூலுல்லாஹ். ஏன் தெரியுமா? லைலத்துல் கத்ர் இதுதான் இந்த நாள் தான் என்று தெரிந்து விட்டால் அன்றைய தினத்துல ஒரு மனிதன் பாவம் செய்வானையானால் கடுமையாக தண்டிக்கப்படுவான். அதனால அல்லாஹ் தஆலா மறைச்சிட்டான். இப்ப இது இன்னைக்கு தெரியாதப்ப நாளைக்கு சொல்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஒரு மனிதன் தவறு செஞ்சுட்டான், அன்னைக்கு தூங்கிட்டான், அன்னைக்கு இபாதத் செய்யல, குறவு வச்சுட்டான், நாளைக்கு அல்லாஹ் கேட்பான், ஏன் லைலத்துல் கத்ர் நீ மதிக்கல, உனக்கு நான் கொடுத்தேன்னு கேட்டான். அன்னைக்கு எனக்கு தெரியாது யார் நான் சொல்ற தப்பிக்க சான்ஸ் இருக்கு. இந்த உம்மத்தை அல்லாஹ் தஆலா எவ்வளவு நேசிக்கிறாங்க. அப்போ லைலத்துல் கத்ர் மறக்கடிக்கப்படுது இந்த உம்மத்துக்கு பெரிய நியாமத் அது. இல்லையா? அதனால அந்த ரெண்டு சஹாபாக்கள் இப்படி சண்டை போய் வச்சு பேச வச்சு எல்லாம் வச்சு அல்லாஹ் தஆலா ஒரு எப்பவுமே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு சின்ன சருகுதல் ஏற்படுத்தி நம்மளை வெளில கொண்டு வந்தான் பாருங்க அவர் சொன்னார். இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சருகுதல் ஏற்பட்டு வெளியில வந்த பிறகு அவங்க 300 வருஷம் தௌபா செஞ்சாங்க. ஏன் அல்லாஹ் தஆலா அவ்வளவு கல்லிஞ்சக்காரனா? நாமெல்லாம் கொஞ்சம் தௌபா செஞ்சாலும் எல்லாம் மன்னிச்சிடலாம். அதாவது அப்பா எல்லாம் மன்னிச்சுட்டாங்க, வெளியே அனுப்பினான், மன்னிச்சுதான் வெளியே அனுப்பினான். அவங்கள ஒரு படிப்பினைக்காக வெளியே அனுப்பினான். வந்த பிறகு அவங்க விளங்கிக்கிட்டாங்க ஏன் அல்லாஹ் அனுப்புனாங்கிறத விளங்கிட்டாங்க. சில நேரங்கள்ல தாய் வீட்டுக்குள்ள வச்சு ரசிக்கிறத விட குழந்தைய சில நேரத்துல ஏதாவது சேட்டை பண்ணா ஒரு அடியை போட்டு வெளில தள்ளிடலாம். வெளிலப்படாது. வெளில தள்ளி விட்டானா அவன் அங்கேருந்து அம்மா அம்மா கத்திக்கிட்டு இருப்பான் பாரு, இவன் துடியா துடிப்பான். உள்ள வச்சிருந்தவ கூட அவ்வளவு நிம்மதியா இதா இருந்திருக்க மாட்டான், அவன் மேல அன்பா இருந்திருக்க மாட்டான். வெளியில தள்ளின பிறகு அவன் அம்மா அம்மான்னு கதறான் பாரு, இவனுக்கு ஒரு வேலையும் ஓடாது. என் புள்ள வெளில நிக்கிறான், என் புள்ள வெளில நிக்கிறான், என் புள்ள தள்ளதே தான். தள்ள பிறகு அந்த குழந்தை சிந்தனையாவே இருக்கிறா பாரு. அந்த கருணை அல்லாஹ் இடத்துல இருக்கு. இது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் விளங்கிட்டாங்க. என்ன உள்ள வச்சிருக்கிறது இருக்கும் போது அல்லாஹ் இருந்த பாசத்தை விட வெளியில தள்ளின பிறகு அல்லாஹ் என் மேல எவ்வளவு பாசமா இருக்கிறாங்கிறத விளங்கிக்கிட்டாங்க. அதனால திருப்பி நான் என்ன அங்க அழைச்சிட்டு போன்னு கேட்கவே இல்லை. அல்லாஹ் விளங்கிக்கிட்டான். அவருக்கு புரிஞ்சு போச்சு என்னதுக்கு நான் வெளியில கொண்டு வந்தேன். அழுது தன்னுடைய அடிமைத்தனத்தை காமிக்கிறான். நான் இதை பார்க்க நான் ஆசைப்பட்டேன். அதுதாங்க அடிமைத்தனம். ஒரே ஒரு தவறுக்காக எவ்வளவு அழுதாக பாவா. அவங்க புள்ள நாமும் லட்சக்கணக்கான பாவம் செஞ்சு ஒரு தடவை கூட அழுகலன்னு சொன்னா அவங்க புள்ளன்னு எப்படி சொல்லுது? அல்லாஹ் நம்மளை பார்த்து என்ன சொல்றான் தெரியுமா? உங்க பாவா வெளில அனுப்புறது யாரு தெரியுமில்ல? ஷைத்தான். யா யா பனி ஆதம் லா தஃப்தினன்னகும் லா யஃப்தினன்னகும் ஷைத்தான். ஷைத்தான் உங்களுக்கு வழி கெடுத்துற வேண்டாம், ஜாக்கிரதையா இருங்க. கமா அஹ்ரஜ அபவைக்கும் மினல் ஜன்னah. உன் பாவா அம்மாவை ஜன்னத்துல உள்ள இருந்தவங்கள வெளியில துரத்திருக்கான். நீ வெளியில இருக்க, உள்ள போனாலும் மட்டும் நினைச்சிடாத, விட மாட்டான். அதனால ஜாக்கிரதையான விஷயத்துல அவங்களை எப்பவுமே வழி எடுத்து உங்களை உள்ள போகாம இருக்கிறதுக்குள்ள வழியை பார்ப்பான். ஏன்னா பாவா அம்மா வெளில துரத்தணும் அவன். ஏன்னா அவங்க உள்ள இருக்கிறத பார்த்து அவனால சகிக்க முடியல. அவங்க அனுபவிக்கிற இன்பங்களை எல்லாம் பார்த்து அவ்வளவு பொறாம பிடிச்சவன். அவன் உள்ள வர முடியாது அவனுக்கு தெரியும். அதனால அந்த இன்பங்களை அவன் அனுபவிக்க முடியாதுங்கிறது காரணத்தினால, அந்த பொறாமையின் காரணத்தினால, பொச்சரிப்பின் காரணத்தினால உங்க பாவா மேல வெறுப்ப வெளில கக்கிட்டான். இன்ன வரைக்கும் உங்களுக்கு அவன் தான் எதிரி. அவனை போய் நீங்க கூட்டாளி ஆக்கியாதீங்க. நாம அவனை தான் கூட்டாளி ஆக்கி அவனை ரொம்ப நெருக்கமாக்கிட்டோம். அவன் என்ன சொன்னாலும் சரி அந்த மாதிரி தலையாட ஆரம்பிச்சு. அப்ப அல்லாஹ் தஆலா வெளியில தள்ளதுடைய ரகசியம் புரிஞ்சு போச்சு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அழுது நிரூபிச்சு காமிச்சிட்டாங்க. உன் ஆசையை நீ பாத்துக்கிறப்ப கண்குளிர. அதனாலதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அழுது அந்த கண்ணீர் இருக்கு பாருங்க, உலகத்துல உள்ள எல்லா மக்களும் அழுதாலும் அவருடைய கண்ணீர் கீடாது. அவ்வளவு அழுதுட்டாங்க. அதனால யாரு ஆசைத்தீர அழுது காமிச்சிட்டாங்க. அந்த அல்லாவுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுங்க அவங்க அழுவுறது. அழுக இருக்க அல்லாவுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் விளங்கி போச்சு, நான் அழுகிறது அல்லாவுக்கு பிடிச்சு போச்சு. அதனால அழுது நிரூபிச்சு காமிச்சிட்டாங்க. நாமளும் இப்ப அழுது அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லாஹ் நாளைக்கு மஹஷர்ல லிவா அது அரிசுடைய நிழலை யாரு கொடுப்பாங்க? அந்த 7 பேர்ல ஒரு ஆள் அல்லாஹ் சொல்றான். யாருடைய கண்கள் தனிமையிலே அல்லாஹ்வை பயந்த நிலையில் கண்ணீர் சொட்டியதோ அந்த கண்ணை அல்லாஹ் தஆலா ஒரு காலம் நிறைவேற்ற அனுப்ப மாட்டான். அந்த அரிசு நிழல வச்சிருக்கோம். ஒரு தடவை அழுதானே சரி, ஒரு தடவை அழுதானே அந்த கண்ணை அழுதுதான். புரியுதா உங்களுக்கு? அதனால அல்லாஹ் இடத்துல அழுகிறது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும்.
சிரிக்கிறது பிடிக்காதுன்னு அர்த்தம் கிடையாதுங்க. அழுகிறது அல்லாவுக்கு பிடிக்கும். ஏன்? அல்லாவுக்கு சிரிக்கிற பழக்கம் இருக்கு. அல்லாஹ் சிரிப்பான்னு சொல்லி எல்லாக்குள்ளாக வருதா? அல்லாஹ் சிரிப்பான்னு நபியோடு சொல்லியிருக்காங்க. ஆனா அல்லாஹ் அழுவ மாட்டான். அல்லாஹ் ஒரு காலம் அழுவ மாட்டான். அல்லாஹ் யாருக்கும் பணிஞ்சு போக மாட்டான். இந்த ரெண்டு சிபத்து யாருல இருக்கோ அவனை தூக்கி அழைச்சிக்குவான். ஓட்ட பணிவு இருக்கணும், அழுக இருக்கணும். அந்த ரெண்டு போதும் ஓட்டுக்கு நான் அழைச்சிக்கிறது. அப்ப இபாதத்துகள்ல இந்த ரெண்டுமே இருக்கணும். அழுக இருக்கணும் உள்ளுக்குள்ள, வெளியில அழுக கூடாது. தேம்பி தேம்பி அழுக கூடாது தொழுகும் போது. மற்ற இபாதத்து தொழுகை தவிர மற்ற இபாதத்துக்குள்ள நீ அழுகலாம். அப்போ நோம்புல அவங்க வச்சு அழுதுட்டே இருப்பாங்க. அழுகிறது ரொம்ப பிடிக்கும் அல்லாவுக்கு. கண்ணீர் சொட்டுறது அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப நம்ம அழுத காமிக்கணுமா வேணாம்? அடிமைங்கிறது. அப்ப அடிமைங்கிறத நாம நிரூபிக்கிறது தான் இபாதத்துகள் அல்லாஹ் கொடுத்தான். முன்னாடி பேசின ஒரு மகா புள்ள கூட சொன்னாங்க, சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய தினத்துல வந்து ரசூலுல்லாஹ் கிட்ட வந்தாங்க. 23ல ரசூலுல்லாஹ் 3ல ஒரு பங்கு சுலுஸ் தொழு வச்சாங்க. அப்ப 25ல வந்தாங்க, 2 சுலுசைன் தொழு வச்சாங்க ரசூலுல்லாஹ். 3ல 2 பாகம் தொழு வச்சாங்க. லைலத்துல் கத்ர் இந்த 27 வரும்போது 3 பாகமும் ஃபுல்லாவே தொழு வச்சாங்க ரசூலுல்லாஹ். அதை வச்சு லைலத்துல் கத்ர்னு இத சொல்றாங்கன்னு சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ், உண்மைதான். அது இஷாராக்கள் நிறைய செஞ்சுட்டு போயிட்டாங்க. நிறைய இஷாரா இருக்கு. லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ர் 3 தடவை அல்லாஹ் சொல்றான் சூரத்துல் கத்ர்ல. 9 எழுத்தது 9 27 அப்படின்னு இவங்க மகான்கள் சொல்றாங்க. 27 தான் அல்லாஹ் தஆலா இஷாரா செய்றாங்க. அதே மாதிரி இன்னா அன்சல்லா சூரால 30 எழுத்துக்கு 30 வார்த்தைகள் இருக்கு. இன்னா அன்சல்லா லைலத்துல் 30 வார்த்தைகள் இருக்கு. அதுல 27வது வார்த்தை ஹிய. அது எது தெரியுமா? அந்த லைலத்துல் கத்ர் இருக்கு, அது மத்தலைல் ஃபஜர் வரைக்கும் அப்படி நல்லா சொன்னா. ஹிய இந்த வார்த்தை இருக்கு, அது 27வது வார்த்தை. அதனால அல்லாஹ் தஆலா இஷாரா செய்யறான். இதுல 27ஆம் நாள் தான், 27ஆம் கிழமை தான் அப்படி சில பேர் இஷாரா செய்றாங்க. ஆக இந்த லைலத்துல் கத்ர்ல என்ன இபாதத்துக்கு செய்யணும், அதுதான் நமக்கு நோக்கம். இப்ப அவங்க சொன்ன மாதிரி தொழுவணுமா இல்லையா? ரசூலுல்லாஹ் தொழுதுருக்காங்களே, அப்ப தொழுது நாம காமிக்கணுமா இல்லையா? தொழுதா தானே. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், சஹாபாக்களுடைய தொழுகாம நம்ம தொழுக ஒரு காலம் ஆகாது. சஹாபாக்களுக்கு மாரிஃபா ஊட்டப்பட்ட பிறகு தொழுது காமிச்சாங்க. நாம மாரிஃபா இல்லாம தொழுது காமிக்கிறோம். அதனால மாரிஃபா தான் நமக்கு முந்தி. மாரிஃபா வாங்கி விட்டு தொழுதுக்காங்க. அப்ப மாரிஃபா வாங்குறதுக்கு தான் இந்த லைலத்துல் கத்ர் யூஸ் பண்ணிக்கணும். மாரிஃபா வாங்க. ஏன்னா சிறந்த அமல் எதுன்னு சஹாபாக்கள் கேட்கறாங்க ரசூலுல்லாஹ். ஐயுல் இபாதத்தி அஃதல், இபாதத்தில் எது அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சிறந்தது. ஏன்னா எங்களை அல்லாஹ் தஆலா சிறப்பானவர்களா படைச்சிருக்கிறான். சிறந்தவர்கள் நாங்க, சிறந்தவர்களாகி நாங்க சிறந்தாமல் செய்யணும். மறுபடியும் வழக்கு செய்யறதும் ஜின்னாத்துக்கு செய்யறதும் மறுபடியும் மற்ற மிருகங்கள் செய்யறது, அதே தஸ்பீஹாத்தை ஓதி உட்கார்ந்துறது எங்களுக்கு வேலை இல்லை. ஒரு கம்பெனில ஒரு சிஇஓ உங்களை போஸ்ட்ல ஜாயின் பண்ணிட்டா, ஆக பெரிய போஸ்ட் சிஇஓ அல்லது ஓனருக்கு கீழே அடுத்த போஸ்ட்ல வச்சிருக்கிறான். நீங்க உங்களை சிஓவா அட்மிஷன் அது போட்ட பிறகு, உங்களை இது போட்ட பிறகு நீங்க சாதாரண பியூன் செய்யற வேலைகளை இங்கேருந்து ஃபைலை கொண்டு போய் அங்க வைக்கிறதும், அங்கேருந்து இங்க வைக்கிறதும், கிளர்க்கு செய்யற வேலைகளை நீங்க செய்யறதும், ஃபைலிங் கிளர்க் மாதிரி அந்த ஃபைல் எடுத்து சரி பண்றதும் வர்றதும், அதுல பேஸ்ட் இது ஸ்டிக்கர் ஒட்டுறதும், இந்த கிளீனிங் பாய் செய்யற மாதிரி பாத்ரூம் கழுவுறதும் வர்றதும் போறதுமா நீங்க பிஸியா இருக்கிறீங்க. வெறுத்து பிஸியா இருக்கு. தேவைப்பட்ட வண்டி கூட கழுவுறீங்க தெருவில் இந்த வெயில நின்று. சந்தோஷப்படுவாங்க நம்மளால. முட்டாப்பையில சீவாவை சேர்த்திருக்கும் போது என்ன செருப்பால் அடிக்கணும்? ஏன்? ஒன்ன அறிவு இருக்குன்னு நினைச்சு நான் செஞ்சேன். கடைசியில நீ யாருங்கிறத நீங்க நிரூபிச்சு காமிச்சிட்ட. அவன் சொல்றான், என்ன இப்படி சொல்றீங்க? என்ன சீவோவா சேர்த்திருக்கீங்க, கொஞ்சம் கூட நான் கொஞ்சம் பெருமை இல்லாம கக்கூசி கழுவிட்டு என்ன பார்த்து நீங்க இப்படி சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொன்னா, கக்கூசி கழுவுக்கு லட்சம் பேர் கடை உன் சேர்றதுக்கு எதுக்கு நான் அவனுக்கு கக்கூசி கழுவு ஆள வைக்கணும்? உன்னை கொண்டு என்ன வேலை நான் எதிர்பார்க்கிறேன்னு விளங்காத முட்டாளால இருக்கிறீங்க. கோச்சிக்க மாட்டான். அல்லாஹ் இருக்கிற ஒன்னு ஹலீஃபாவா ஆகி இருக்கிற என்ன வேலை செய்யணும்? நீ மலக்குமார்கள் செய்யற மாதிரி சதா செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா? இல்ல ஆடு மாடு தஸ்பீஹ் செய்யற மாதிரி தஸ்பீஹ் செஞ்சுட்டே இருக்கணுமா? இல்ல மிருகங்கள் மாதிரி இது மற்ற தாவர வர்க்கங்கள் மாதிரி நீ தஸ்பீஹ் செய்யணுமா? என்ன நீ செய்யணும்? கொஞ்சம் விளங்காம செயல்படுற. கோச்சிக்கிறான் அல்லாஹ். நாம நினைக்கிறோம் நாம நல்காரியங்கள் தானே செய்யறோம். அந்த சிஓ செய்யற மாதிரி அந்த சிஓ நினைக்கிறான் நான் நல்லது தானே செய்யறேன். வேற கம்பெனில போய் பாருங்க, இந்த மாதிரி சிஓ கக்கூஸ் கழிவான என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு இருக்குடா, அது பெருமை அடிக்கிற வேலையாது. நீ கடைசியில கக்கூஸ் கழுவுனா அவன் சிஓ வச்சிருக்கான்னு அவன் பேர் ஒரு வெளியில. ஓ அந்தஸ்து அந்த மாதிரிலயே நீ வேலை பார்க்கணும். நீ வேக்க விரும்புத்த வேலை பார்த்தேங்கிறதுக்காக உனக்கு வச்சனும் தப்பா விளங்கிக்கிற. நீ புத்திசாலியா கொஞ்சம் யோசிச்சு பார்க்க முடியாது.
கோச்சிக்குவானா கோச்சிக்க மாட்டானா அந்த ஓனர். அவன் சொல்லலாம் ஒரு மாசமா என்ன ரிப்போர்ட்னு கேட்டா, ஒரு மாசமா பாருங்க எல்லா பாத்ரூம் சுத்தமா இருக்கு, எல்லா காரும் பளிச்சு இருக்கு, அந்த காரிடார்லாம் பாருங்க. அவரும் போது ஒரே ஒட்டடையா இருந்துச்சு, நான் கிளீன் பண்ணிருக்கேன்னு சொன்னா பரவாயில்லையே. சிஓ போஸ்ட்ல இருந்துகிட்டு கொஞ்சம் கூட அந்த தற்பெருமை இல்லாம நீ இவ்வளவு பணிவை காட்டிருக்கேன்னு சந்தோஷப்படுவாங்க. இப்ப அல்லாஹ் கேட்கிறான், அடியானே உன்னை நான் ஹலீஃபாவை படைச்சேன்னா என்ன செஞ்சேன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? யா அல்லாஹ் பாரு, மலாயிக்கத்து மாதிரி நான் தொழுது இருக்கிறேன், கூட எவ்வளவு நின்றுருக்க பாரு, மலாயிக்கா தஸ்பீ செஞ்சிருக்க பாரு, மிருகங்கள் மாதிரி பாரு, கரெக்டா எனக்கு விரிச்சதை தவிர நான் வேற எதுவும் தொடர்ல பத்தியா? இப்படியாக நீ சொன்னா உன்னை அல்லாஹ் மெச்சிக்குவானா? முட்டாள் மாதிரி யோசிக்கூடாது. இப்போ அறிவாளியே உன்னை அல்லாஹ் படைச்சிருக்கான், நீ யோசிக்கணுமா இல்லையா? அல்லாஹ் என்ன ஹலீஃபாவா படைச்சிருக்கான். யாருக்கு ஹலீஃபா? மலாயிக்காக்கு ஹலீஃபா இல்ல, மிருகங்களுக்கு ஹலீஃபா இல்ல, நீ ஜின்னுக்கு ஹலீஃபா இல்ல, தனக்கு ஹலீஃபாவா அல்லாஹ் படைச்சிருக்கான். இந்த நாட்டுல இருந்து ஒரு நாட்டுக்கு அம்பாசடர் அனுப்புறானா இல்லையா ஹலீஃபா? ஹலீஃபான்னு சொல்லுது அவங்களுக்கு, தமிழ்ல இங்கிலீஷ்ல அம்பாசடர் சொல்லுவோம். இப்ப அந்த நாட்டுக்கு இப்போ உதாரணத்துக்கு மலேசியா நாட்டுக்கு நம்ம நாட்டுடைய ஒரு அம்பாசடர் போறாரு, ஒரு பிரதிநிதி போறாரு இந்த நாட்டு சார்ந்தவர். அப்ப அங்க அவர்களை எப்படி மதிக்கணும்? அவங்க எல்லாருமே இந்த நாட்டினுடைய கவர்னர் வந்தா எப்படி மதிக்கணுமோ அப்படி மதிச்சாகணும். இங்கேருந்து போனவன் எனக்கு சொந்தக்காரங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி அங்க ஊர் சுத்தி போயிட்டான். இங்க போனவன் மத்தவ மாதிரி வேலை தேடுனா, இங்கேருந்து போனவன் மத்த ஏதாவது கடையில உட்காந்து இங்க இருந்து உங்க இருந்துமா ஊரு சுத்தி பாக்குறதும், பெரிய பெரிய ஹில்ஸ் எல்லாம் இருக்கு, பெரிய பெரிய இதெல்லாம் இருக்கு, ரோப் கார்லாம் இருக்குன்னு சொல்லி சுத்தி பார்த்துட்டு திரும்பி வந்தா அவன் அம்பாசிடர் அவன். அப்ப என்ன கேட்பான்? நீ போனது எங்களுடைய பிரதிநிதியா, நீ போனது என்னத்துக்கு? அந்த நாட்டுல உள்ள ரகசியங்களை விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு, அந்த நாட்டுல உள்ள வியாபார யுக்திகளை கத்துக்கிட்டு, அந்த நாட்டுல உள்ள ராணுவ பயிற்சிகளுடைய முகாம்களை பார்த்து அதுல உள்ள சில யுக்திகளை கொண்டு வந்து இங்க நீ கொஞ்சம் இது கொடுத்து இங்க வளர்ச்சியை உண்டாக்குறதுக்காக நீ போன. நீ உன குடும்பத்தை தயாரிக்க போயிருக்க. நீ ஹைவான், நீ போன இடத்துல நீ போய் கடை வச்சிருக்கிற, நீ போன இடத்துல போய் ஹோட்டல்ல தங்கி என்ஜாய் பண்ணிருக்கிற, வச்சுக்க மாட்டான். ஒரு பிரதிநிதியா உன்னை அனுப்புனது கவர்னர் ஏன் வேலையை நீ செய்யறதுக்காக அனுப்புன. நான் உன்னை அல்லாஹ் கேட்கிறான், உன்னை ஹலீஃபாவா நான் படைச்சிருக்கிறேன், என்ன செய்ய சொன்ன உன்னை? அப்படிதான் உங்களுக்கு. அப்ப நாம ஹலீஃபாவாகிய நாம் மற்றதை பார்த்து காப்பி அடிக்கிறது இல்லைங்க, நம்மளுடைய அமல்களை பார்த்து மற்றவர்கள் வச்சுக்கணும். என்ன இவனை படைச்சிருக்கிற, நாங்க செய்யற மாதிரி தான் இவன் செய்யறான், நாங்க செய்யற மாதிரி தான் இவன் பாதி செய்யறான், நாங்க செய்யற மாதிரி தான் தஸ்பீ ஓதுறான், நாங்க செய்யற மாதிரி தான் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோம், இவன் என்ன பெருசா செஞ்சுட்டான்னு கேட்கிற மாதிரி நடந்துக்கிட்டான். ஹலீஃபாக்களாகிய நாம், அல்லாஹ்வால் ஹலீஃபாவாக படைக்கப்பட்ட நாம் அல்லாஹ்வுடைய சேவையை செய்யணும். அல்லாஹ்வுடைய வேலை என்னங்க? அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கறான்? அல்லாஹ்வுடைய ஆசையை நிறைவேற்றணுங்க. அல்லாஹ்வுக்கு ஒரு ஆசை இருக்கு இல்லையா? அப்ப இந்த நாட்டினுடைய பிரதிநிதியாக இப்ப நான் உங்களை ஒரு இடத்துக்கு எங்கேயாவது அனுப்புறேன், என் ஆசைக்கு தகுந்த மாதிரி நீங்க நடந்துட்டு வரணுமா இல்ல உங்க விருப்பத்துக்கு நடந்துட்டு வரணுமா? நீங்க என் விருப்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. நீங்க போன இடத்துல உங்க விருப்பத்தையும் கொஞ்சம் விட்டுக்கிட்டீங்க, அது வேற விஷயம். ஆனா அசல்ல என் விருப்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்ல, அப்பதானே நான் அனுப்புறதா அர்த்தம். நீங்க சரியான ஆளை தாங்க அனுப்பியிருக்கீங்க. வந்தவன் உங்களை பத்தி பேசவே இல்லை, பொழுதுக்கு அவன் பாட்டு அவன் வேலையை பார்த்தா வந்தா போனா ஒரு சுத்தி பார்த்தானே தவிர என்ன நோக்கத்துக்காக வந்தீங்க அனுப்புனீங்களோ அந்த வேலை எதுவுமே சொல்லவே இல்லைன்னு சொன்னா எனக்கு வருத்தம் வராதான்? அல்லாஹ் கேட்கிறான், உன்னை ஹலீஃபாவை நான் அனுப்பியிருக்கேன். ஏன் ஆசை என்ன தெரியுமா? குன்து கன்சன் மஹ்ஃபியா, நான் மறைக்கப்பட்ட ஒரு பொக்கிஷமாக இருந்தேன். அஹபப்து அன் உஅரஃப, நான் அறியப்படுவதை நேசித்தேன். ஃபഖலக்துல் ஹல்க, அதனால தான் சிருஷ்டியை படைச்சது நான் அறியப்பட வேண்டும் என்பதற்காக. இந்த வேலையை நீ செய்கிறான், நீ போய் என்ன அறிமுகப்படுத்து, நான் யாருன்னு மக்களுக்கு சொல்லு. நாம தெரிஞ்சுக்கிட்டாதான் சொல்லுவோம், அசல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதான் நம்ம கடமை. அப்ப அல்லாஹ்வை பற்றி மக்களுக்கு சொல்ல வேண்டிய பொறுப்புல இருக்க வேண்டிய நாம் அல்லாஹ்வை பற்றி தெரிஞ்சிக்காம நாம காலம் கடத்தி மற்ற மிருகங்கள் மாதிரி இபாதத் செய்யறது, மற்ற மலாயிகா மாதிரி இபாதத் செய்யறதுனால நமக்கு கூலி கிடைக்கணும் நினைக்கிறது. கூலி கிடைக்குங்க, கூலிக்காக மாரடிக்கிறவன் இல்ல ஹலீஃபா. உனக்காக நான் அப்படி செய்யலப்பா. பாரு, கொஞ்சம் யோசிச்சு பாரு, கொஞ்சம் மூளையை கொஞ்சம் யோசிச்சு பாரு. உங்க பாபாவை நான் படைச்சி, உங்க பாபாவை படைச்ச உடனே ஒரு 10 வருஷமா தொழுது காமிங்க, 10 வருஷமா நீங்க நோன்பு வச்சு காமிங்க, 10 வருஷமா நீங்க தர்மம் செஞ்சு காமிங்க, இல்ல காபத்துல்லாஹ் சுத்தி காமிங்க, அதுக்கு பிறகு தான் சூரத்துல விடல. நான் சொல்லலப்பா, படைச்ச உடனே கொண்டு போய் உள்ள விட்டுட்டேன் எந்த அமல் செய்யாத பாபாவை. இப்ப அமல் செஞ்சாதான் சொர்க்கம் கிடைக்கும் நான் சொல்லியிருந்தா உங்க பாபா விட்டுருக்க மாட்டேன்ல. உங்க பாபா வந்த ஊர் என்ன ஊரு? சுவர்க்கம். சுவர்க்கத்துல இருந்து வந்திருக்கிறாங்க உங்க பாபா. நீ திருப்பி உங்க கூட்டத்தெல்லாம் திருப்பி போகணும்.
அப்போ மக்சது சொர்க்கமாக இருக்கக்கூடாதுப்பா, நீ வாழ்ற இடம் சொர்க்கம். அது உன்னை நான் அலங்கரிக்க, உன்னை கண்ணியப்படுத்துற இடம் சொர்க்கம். மக்சது சொர்க்கம் கிடையாது. நீ அதற்காக படைக்கப்பட்டவன் இல்ல, சுவனம் உனக்காக படைக்கப்பட்டிருக்கு. ஒய்தத்தில் முத்தகீன்கிறான், முத்தகீனுக்காக சுவர்க்கம் படைக்கப்பட்டிருக்கு. சுவனத்திற்காக முத்தகீன் படைக்கப்படல, சுவனத்திற்காக மூமின் படைக்கப்படவில்லை. நமக்காக தான் எல்லாம் படைக்கப்படும் சொன்னாங்க பாருங்க மௌலானா. உங்களுக்காக தான் எல்லாம் படைச்சிருக்கேன். ஹலகலக்கும் மாஃபில் அவுது ஜெமியா, பூமியில இருக்கிறது எல்லாம் உனக்கு தான். அதே மாதிரி இன்னொரு ஆயுதத்துல வானம் பூமியில இருக்க எல்லாம் உனக்கு தான் தான், எல்லாம் உனக்கு தான் படைச்சிருக்கேன். ஆனா ஒன்ன நான் யாருக்காக படைச்சுக்கணும் கொஞ்சம் யோசிக்கணுமா இல்லையா? வீட்டுல எல்லா பொருளும் வாங்கி கொடுக்குறாங்க, வசதிக்காக, பிள்ளைக்கு, மனைவிக்கு, தாய்க்கு, சகோதரிக்கு, தம்பிக்கு எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. ஏங்க? அவர்களுக்காக. அவர்கள் யாருக்கானவர்கள்? எனக்கானவர்கள். ஏன் மனைவி, ஏன் மக்கள், ஏன் சகோதரி, ஏன் எனக்கானவர்கள். அதனாலதான் அவர்களுக்கு இந்த வசதி நான் செஞ்சு கொடுக்குறேன். சொல்ல மாட்டேனா? அப்ப அவர்களுக்கு எல்லா வசதி செஞ்சு கொடுக்கிறது என்னதுங்க? என் பக்கம் அவர்கள் ஈர்ப்போடு இருப்பதற்காக, என்னை சதா நினைவு கூறுவதற்காக. ஒவ்வொரு பொருளை பார்க்கும் போது ஏன் ஞாபகம் வரணும்? அல்லாஹ் சொல்ற மஹ்லூக் அனைத்தையும் நான் உனக்காக படைச்சேன். அதை பார்க்கும் போது ஏன் ஞாபகம் வரலன்னா கொஞ்சம் யோசிச்சு பாரு, நீ யாரு? சாதா ஒரு மனுஷன் ஒரு பேனா வாங்கி கொடுத்தா, அந்த பேனாவை தொடும்போதுலாம் அவன் ஞாபகம் வருது. அந்த பேனாவை பிடிக்க கையை கொடுத்த நானு, அந்த பேனாவை எப்படி உபயோகப்படுத்த கொடுத்த அறிவை கொடுத்த நானு, பார்க்க கண்ணு கொடுத்த நானு, முட்டா போயில என்ன மறந்துட்டேன்? கேட்கிற உரிமை இருக்கா இல்லையா அல்லாவுக்கு? நாம எப்படி நடந்துக்கிறோம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம நம்மளே சரி பண்ணிக்க. சரி, நான் சரியா தான் போயிட்டு இருக்கு, நான் சரியா போயிட்டு இருக்கு. அது ஜாஹிலி இருந்தா நப்சி, முட்டா போய் தான் தன்னை பொருந்திக்குவாங்க. நாம அறிவாளிகள் நல்ல அக்கல் கொடுத்திருக்கிறாங்க, நாம எதை பொருந்திக்கணும்னு தெரியல. அதனால நாம படிக்க வேண்டியது மாரிஃபா. மாரிஃபா இல்லாம நீ செய்யற அமலுக்கு மரியாதை இல்ல. மாரிஃபாவை கற்க வேண்டியது அவசியம். அதனாலதான் அல்லாஹ் தஆலா அமல்களை பிற்படுத்தி கொடுத்தாங்க. அமலை அலட்சியப்படுத்துற, அமலை குறைவா நட போடுறேன்னு தப்பா விளைக்கிற கூடாது. அப்பெல்லாம் செய்ய தேவையில்லையா? அஸ்தக்ஃபிருல்லாஹ், நீ அமல் செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா அப்ப கடமையாக, அதனால சஹாபாக்கள் செய்யல, கடமையானவனே செஞ்சாங்க. உனக்கு கடமை, நீ செஞ்சுதான். ஆனா சஹாபாக்கள் எந்த ஹால்ல செஞ்சாங்களோ அந்த ஹால்ல உள்ள உண்டாகணும். நீ அதுக்காக முயற்சி செய். சஹாபாக்களுக்கு குர்ஆன் நிறைய பேர் கிடைக்கல, முழு குர்ஆன். அதனால அவங்க முழு குர்ஆனுக்கு அமல் செய்யாம போயிருந்தா கூட அல்லாஹ் பிடிக்க மாட்டான். ஆனா நமக்கு முழு குர்ஆன் கிடைச்சிருக்கு, நீ அமல் செய்யணும், அல்லாஹ் பிடிப்பான். இல்ல இல்ல அரபியில இருந்துச்சு அதனால நான் கவனிக்காம போட்டுட்டேன்னு சொல்ல முடியாது. உனக்கு கவர்மெண்ட்ல ஒரு லெட்டர் வருது, இல்ல ஒரு எஸ்எம்எஸ் வருது இன்கம் டாக்ஸ்ல இருந்து, இல்ல உனக்கு ஆர்பிஐல இருந்து ஒரு மெசேஜ் வருது, விட்டுருவியா? பிசாம இங்கிலீஷ்ல இருக்கு, ஹிந்தியில இருக்குன்னு விட்டுருவியா? ஓடி போய் கேட்க மாட்டேன், என்னங்க எழுதிருக்கு பாருங்க, என்னன்னு பிரச்சனை தெரியலையே, ஓடி பதற மாட்டேன். ஏன்? ஒருவேளை என்னுடைய ஏதாவது கணக்கு வழக்குல குறைவு ஏற்பட்டு ஏதாவது இல்லீகல் டிரான்சாக்ஷன் நடந்திருந்து அதனால என்ன பிடிச்சிருவானு பயம் வருதா இல்லையா? அப்ப நீ தமிழ்ல வந்தா தாங்க நான் மதிப்பேங்க. நீங்க இங்கிலீஷ் லேர்ன் பண்றதால கண்டுக்காம வருதுன்னு சொல்ல முடியுமா? நீ அரெஸ்ட் வாரண்ட் வருது இங்கிலீஷ்ல, அது தமிழ்ல வந்தா தான் நான் படிப்பேன், ஏன்னா வேணா எனக்கு தேவையில்லைன்னு சொன்னா விட்டுருவானு. அப்போ ஒரு அரசாங்கத்தில இருந்து, ஒரு இன்கம் டேக்ஸ் ஆபீஸ்ல இருந்து, ஒரு சேல் டேக்ஸ் ஆபீஸ்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்தா பதறிட்டு ஓடுற. அல்லாஹ்வுடைய தரப்புல இருந்து வந்திருக்கு குர்ஆன், நீ அதை கண்டுக்கவே மாட்டற. எவ்வளவு அலட்சியம் பாருங்க நம்மள்ட்ட. இந்த அலட்சியம் ரொம்ப ஆபத்து. இந்த அலட்சியம் தான் பாவம். நம்ம பாவம்னு சொல்றோம் இல்லையா? அல்லாஹ் எதற்காக படைத்தானோ அதன் பக்கம் சிந்தனை திருப்பாமல் இருக்கிறோம் பாருங்க, அது பாவம். அதுக்காக தான் பாலமன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், நபியே லா இலாஹ இல்லல்லாஹ் விளங்கிங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கன்னு சொல்லல, விளங்குங்க. அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இலாஹ இல்ல. சிறுசிகள்ல உலூஹியத் காணப்படுது, சிறுசிகள்ல தேவையை பூர்த்திற தன்மை தெரியுது, அவைகளுக்கு சொந்தம் விளங்கிறாங்க. இது அல்லாஹ்வுக்கு சொந்தம். நபியை இதை விளக்கிங்க, மக்களுக்கு விளக்கி கொடுங்க. இந்த உத்தரவை அலட்சியப்படுத்துறானே அவனுக்காக நீங்க மன்னிப்பு கேளுங்க. வஸ்தக்ஃபிர் தம்பிக்க வலி முஃமின், உங்களுக்காக இந்த அலட்சியப்படுத்துறாங்க, இந்த முஃமினுக்காக நீங்க மன்னிப்பு கேட்டீங்க. அப்ப முஃமின் எப்பவுமே அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கிறா. இருக்கு தன்னுடைய அசல் நோக்கத்தை விளங்காமல் அலட்சியப்படுத்துறான் பாருங்க, அதுக்காக அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கணும். அல்லாஹ் விளங்க சொல்லி இருக்கிறான், உத்தரவு போட்டிருக்கிறான். அந்த உத்தரவை செயல்படுத்தலைன்னா உத்தரவு அது ஃபஅலமன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ அல்லாஹ் இலாஹ என்பதை நீ விளங்கி ஆகணும். விளங்க சொல்றாங்க அல்லாஹ். நாம சொல்லிட்டு போறோம் அல்லாஹ் இலாஹ வாயால சொல்லிட்டு போறோம், விளங்காம போறோம். அப்ப நாம புத்திசாலி விளங்கிட்டோம், நாம மோமின், நாம முஸ்லிம் விளங்கிட்டோம். மோமின் நாம சொல்றோம்,
கல்புல அல்லாஹ்வை பற்றி எப்படி ஈமான் இருக்குன்னு நமக்கு தெரியும். நான் கடகணி நம்புறேனா, என்னுடைய பொருளாதாரத்தை நம்புறேனா, அல்லாஹ் கொடுத்த திறமைகளை நம்புறேனா, அல்லாஹ் கொடுத்த ஞாபகங்களை நம்புறேனா, உறவுகளை நம்புறேனா, அல்லாஹ் நம்புறேனா, ஒவ்வொரு தேவையின் போதும் நான் எதை முக்கியத்துவம் கொடுக்கிறேன், எதை நான் அலட்சியப்படுத்துறேன், அல்லாஹ் பார்க்கணும். ஒரு கஷ்டம் வருது போல அந்த கஷ்டத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா என்ன சோதிக்க விரும்புறான். ஏன் அந்த கஷ்டம் கொடுக்கறான், சோதிக்கிறான். என்ன உன் ஈமான் எப்படி இருக்கு நீ பாரு. என்ன எனக்கு நான் சோதிச்சு செய்யணும் உனக்கு தெரியும், எனக்கு தேவையில்லை. உன்னை பத்தி எனக்கு தெரியும், நீ என்ன மாதிரி ஈமான் வச்சிருக்கன்னு எனக்கு தெரியும். இந்த சோதனையை கொண்டு உனக்கு நான் விளக்குறேன், நீ எந்த அளவுக்கு என் மேல ஈமான் வச்சிருக்க பாத்து. முதல்ல வர்ற பிரச்சனையை பாக்குறான், நோயா இருக்கு, உடனே இதை எப்படி சமாளிக்கலாம், எந்த காரணத்தினால வந்துச்சுன்னு காரணத்தை தேடுற. அதுக்கு பிறகு உங்ககிட்ட காசு இருக்கு, அதுக்கு செலவழிக்கிறதுக்கு தேடுற. அதுக்கு பிறகு எந்த நல்ல டாக்டர் இப்படி ஓடிட்டு இருக்கிற. கடைசியா எல்லா வைத்தியம் பார்த்து கடைசியா நீ என்ன சொல்றியா, அல்லாஹ் நீ கொடுத்தாதான், நீ கொடுத்தது இருப்பே, நீ போகடாதான். அல்லாஹ் என்ன சொல்றா, நான் முதல்ல கொடுத்தது நான் தானே, அந்த காசு மேல இருக்கவே என் மேல நம்பிக்கை இருந்திருந்தா நான் ஏன் செலவழிக்க விடுறேன். அதாவது மனைவி சொல்றான், அந்த பொருளுக்கு இந்த தேவைக்கு, இது தேவை இருக்கு, அது தேவை இருக்கு, இது தேவை இருக்குங்க, நான் இந்த நகையை வச்சு நான் எப்படியா வாழ்ந்துருக்கேன், நீங்க தள்ளனாலும் பரவாயில்லைன்னு சொன்னா நல்லா தெரிஞ்சு போச்சு. இந்த நகை இருக்கிறதுனாலதான் என் மேல நம்பிக்கை வர மாட்டேது. இதை விற்கிற வரைக்கும் நான் உனக்கு தரமாட்டேன், இது போன்றது காலி பண்ற வரைக்கும் நான் தரமாட்டேன். என் வட்டம் வருமா வராதான். அது தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா நகையும் அனுபவம் போட்டுக்கிறான். 1 கிலோ வெங்காயம் இல்லைன்னு அவன்கிட்ட கேட்கறான். புருஷன் கேட்பானா, தலையிலேருந்து கால் வரைக்கும் நகை போட்டிருக்கிற 1 கிலோ வெங்காயத்தை என்ன கேட்கிற, அதுல ஏதாச்சும் ஒரு மோதிரம் வைத்தா கூட ஒரு 2 லாரி வாங்கலாம் நீ சொல்லுவானா. 2 லாரி வெங்காயம் வாங்கலாம், நீ 1 கிலோ கிட்ட நிக்கிற. இந்த பாருங்க, இது தலையில இருந்து உச்சி கால் வரைக்கும் நீங்க அழகு பாக்குறதுக்காக போட்டுருக்க. நீங்க எனக்கு புருஷன் ஒண்ணு எதுக்கு இருக்கிறீங்க, அதனால மரியாதையை வாங்கிட்டு வாங்க, வாங்கிட்டு வந்தா சாப்பாடு, இல்லைன்னா கிடையாது. சொல்ற உரிமை இருக்கா இல்லையா அவளுக்கு. அப்போ தேவை ஏற்படும் போது, சிரமங்கள் வரும்போது அவன் என்ன சொல்றா, நான் இவைகளை நம்பல, இவைகளை அலங்காரமா போட்டிருக்கிறேன், நீ புருஷன் செஞ்சுதான் உரிமை இருக்குங்க, கேட்கிற உரிமை. அல்லாஹ் சொல்றான், அவளுக்கு அவ்வளவு உரிமை இருக்கும்போது உனக்கு ஏன் மேல உரிமை இல்லை. கஷ்டங்கள் வரும்போது நீ சொல்லணுமா இல்லையா, யாருதான் இந்த சிரமங்களை கொடுத்தது நீ, இந்த அனுபவிக்கக்கூடிய இந்த ஞாபகத்தெல்லாம் நீ கொடுத்தியே, இது எனக்கு அலங்காரமா, இதுல கையை வைக்கவே மாட்டேன், ஒன்னதான் நம்புவேன். ஏன்னா நீ எனக்கு ரப்பு, நான் உனக்கு அடிமை. நீ இப்படி சொல்லில என்கிட்ட வாங்கணும். நீங்க இப்படி நீ கேட்டு என்கிட்ட வாங்கி பார்த்துட்டு ஜென்மத்துக்கும் எதிரையும் நம்பிக்கை வைக்க மாட்டேன். அதுக்கு தாங்க துனியா கொண்டு வந்தாங்க. நாம என்ன நம்மளை சிரமப்படுத்துறதுக்கு அல்லாஹ் துனியா கொண்டு வந்த மாதிரி அல்லாஹ் ஒரு கெட்ட எண்ணத்தோட வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப இபாதத்தெல்லாம் நாம செஞ்சுட்டா அல்லாஹ் என்ன தண்டிக்க மாட்டான், இபாதத்தெல்லாம் செஞ்சுட்டா அல்லாஹ் என்ன பிடிக்க மாட்டான், இபாதத்தெல்லாம் செஞ்சுட்டா இருக்கிறத கொடுக்க மாட்டான். இந்த எண்ணத்துல தான் நாம இபாதத் செய்யணும். இது அல்லாஹ்வுக்காக செஞ்ச இபாதத் ஆகாது. அதனால மாரிஃபா படிக்கிறது நம்ம மேல கடமை. மாரிஃபா நீ படிச்ச, மாரிஃபாவை நீ விளங்கிட்டு அல்லாஹ் பற்றிய அவன் யாரு, அவனுக்கு எனக்கு உள்ள உறவு என்ன, அவன் என்ன ஹஸான் எனக்கு செய்யறான் என்பதை நீ விளங்கிக்கிட்டு எல்லாத்தையும் தூக்கி ஒரு ஓரமா போட்டுவே அல்லாஹ்வை பிடிச்சுக்க. இவைகளை எல்லாத்தையும் புலங்குவே, அல்லாஹ்வை நம்புவே. இப்ப என்ன செய்யறோம், இவைகளை நம்புறவங்க அல்லாஹ்வை புலங்குறோம். அல்லாஹ் என்ன சொல்ற, துனியாவை புலங்கு என்ன நம்புங்கிறான், அது தெரியல நமக்கு. அதுக்குதான் மாரிஃபா நபியவர்களை கொண்டு அல்லாஹ் நமக்கு கொடுத்தான். அதே போல ஷேக்மார்களை கொண்டு கொடுத்தான். அப்ப சஹாபாக்கள் இந்த மாரிஃபா கிடைச்ச பிறகு அவங்களுக்கு விளங்கி போச்சு, இந்த முழு துனியாவும் சேர்ந்து எனக்கு ஒரு ஊசி அளவுக்கு நன்மை செய்ய முடியாதுன்னு விளங்கி, ஒரு கசகச அளவு கூட எனக்கு நன்மை செய்ய முடியாதுங்கிறது கல்புல உட்கார்ந்து போச்சு. அதனால என்ன செஞ்சுட்டாங்க, நீங்க என்ன சொன்னாலும் நாங்க தயாரா இருக்கிறோம். யார சொல்லலாம், நபியர்கள் மேல அர்ப்பணமானாங்க. ஏன் இவ்வளவு பெரிய ஞாபகத்தை எங்களுக்கு கொடுத்துட்டீங்க, இந்த மாரிஃபாவை கொடுத்து எங்களை இதுல இருந்து, இந்த நரகத்துல இருந்து எங்களை விடுதலை கொடுத்துட்டீங்க. இந்த மாதிரியான கைதியா கடந்துதாங்க, இதுல மாட்டிக்கிட்டு, அதுல மாட்டிக்கிட்டு, இதுல மாட்டிக்கிட்டு, குடும்பத்துல மாட்டிக்கிட்டு, வியாபாரத்துல மாட்டிக்கிட்டு, தொழில மாட்டிக்கிட்டு, இப்படி கைதிகளாக நாங்க கடந்த பொறுப்புகள்ல மாட்டிக்கிட்டு, இப்ப நீங்க வந்து எங்களை விடுவிச்சுட்டீங்க. யார சொல்லலாம், அல்லாஹ் இலாஹ்னு எங்களுக்கு கத்து கொடுத்துட்டீங்க, விளங்கி போச்சு எங்களுக்கு. அந்த ரப்ப சந்தோஷப்படுத்துறதுக்கு நாங்க என்ன வேணாலும் செய்யறோம். அதனால தாங்க நிக்கா செஞ்சு முதல் ராத்திரி மனைவி கூட இருக்கிற அந்த சஹாபி தஃப் அடிக்கப்படுது, இது ஜிஹாதுக்காக தயாராகுங்கன்னு அவர் மனைவியுடைய முகத்தை பார்க்கறதுக்காக தயாரானவர் இன்னும் முகத்தை கூட பார்க்கலங்க. ஒரு சஹாபி நிக்காஹ் இப்பதான் ஆயிருக்கு, அந்த மனைவி குனிஞ்சு உட்கார்ந்துருக்கா, தன்னுடைய இது மறைச்சிட்டு உட்கார்ந்துருப்பா இல்லையா, அந்த மாதிரி மறைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறா. அவருடைய முகத்தை தூக்குறதுக்காக தூக்க கைய வைக்கிறாரு. அந்த தப்பு கேட்கு நிறுத்திடுறாரு. அந்த தப்பு ரசூலுல்லாஹ் ஜிஹாதுக்காக அழைக்கிறாங்கங்கிற சவுண்ட் வந்த உடனே பார்க்காம வாழை தூக்கி கிளம்பிட்டார். போன ஒரு ஷஹீதாயிடுறாருங்க.
அந்த பெண்மணி சொல்றா ரசூலுல்லாஹ்ட்ட, அவர் கை என் மேல படவே இல்லை யா ரசூலுல்லாஹ். என்னுடைய தாவணிய முக்கால தூக்குறதுக்காக கைய வச்சாரு, உங்க உத்தரவு வந்தோடனே வெளியில ஓடி வந்துட்டாரு. இப்ப நான் இதா இருக்கணுமா வேணாமா? அல்லாஹ் அக்பர். அப்பதான் இந்த ஆயத்து இருந்துச்சு. எப்ப தொடலையே நீ இதா இருக்க தேவையில்லை. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அப்போ சஹாபாக்கள் என்ன விளங்கிக்கிட்டாங்க, என்ன முஹப்பத் வச்சாங்க, அவங்களுக்கு என்ன விளங்கி போச்சுன்னு நம்மளால சிந்திக்க ஆற்றல் இல்லாம உட்காந்துரும். அவங்க சொன்னாங்க இல்லையா, ரபியாங்கிற சஹாபி ரசூலுல்லாஹ்வுக்கு இரவு நேரத்துல தண்ணி ஊத்துறவங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு இரவு நேரத்துல தண்ணி ஊத்துறவங்க. ரசூலுல்லாஹ் உது செய்ய வருவாங்க தஹஜ்ஜுல. அப்பா உட்கார்ந்திருப்பாரு மஸ்ஜித் நபவியில. ரசூலுல்லாஹ் வந்தாங்கன்னா வாசல்ல கொண்டு போய் அந்த தண்ணி கொண்டு போய் ஊத்தி விடுவாரு. ரசூலுல்லாஹ்வுக்காக தண்ணி சுடு தண்ணி வைப்பாரு, எல்லாம் செஞ்சு ரெடியா வச்சிருப்பாரு. ரசூலுல்லாஹ் வர நேரம் அவருக்கு தெரியும். கடைசி இரவுடைய கடைசி பகுதியில் ரசூலுல்லாஹ் வருவாங்க, போய் தண்ணி ஊத்துவார். இதே காலம் நடந்துகிட்டு இருக்கு. அவருக்கு ஒரு நாள் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ரபியா நிக்கா செஞ்சுக்கல கேட்கிறாங்க. அவர் சொன்னாரு, எனக்கு யார் கொண்டு தருவா சொன்னாங்க. அவரோட ரசூலுல்லாஹ் சிரிச்சுட்டு போயிட்டாங்க. யோசிச்சாரு, என்னடா இது முட்டாள்தனமா பதில் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் கல்யாணம் செஞ்சுக்கிறியான்னு கேட்டா வாயை பொத்திக்கிட்டு உங்க உத்தரவு என்னவோ அது ரசூலுல்லாஹ்னு சொல்லிருக்கணும். நம்மள்ட்ட ஒண்ணுமே இல்லையே, ஊடு இல்ல, ஒண்ணு இல்ல, வசதி இல்ல, வாய்ப்பு இல்ல, உடுத்த துணி இல்ல, மாத்திர துணி இல்ல, இப்ப இந்த நேரத்துல எப்படி பொண்ணு தருவாங்கன்னு எப்படி நம்ம ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை சொன்னோம்? கேட்கறது ரசூலுல்லாஹ் இல்லப்பா, ஏற்பாடு இல்லாம கேட்பாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, நான் இந்த மாதிரி கேட்காம இருந்து பதில் சொல்லாம இருந்துட்டேனே. அப்ப அடுத்த நாளைக்கு கேட்பாங்க ரசூலுல்லாஹ். அப்ப நான் வந்து யார சொல்ல அவங்க உத்தரவா இருந்தா நிக்கா செஞ்சுக்கிறேன்னு சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு. ரசூலுல்லாஹ் தண்ணி ஊத்துறாரு, ரசூலுல்லாஹ் கை கழுவுறாங்க. கேட்பாங்க 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 கால் கழுவிட்டு ரசூலுல்லாஹ் போறாங்க. அப்போ கேட்கு ஏமாந்து போயிட்டார். என்னடா அப்படி ஆயிடுச்சு. மறுநாள் ஊத்துறாரு. ரசூலுல்லாஹ் கேட்பாங்கன்னு எதிர்பார்க்கிறாரு, கேட்கவே இல்லை. ரசூலுல்லாஹ்க்கு தெரியும் தானே. ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுடைய உள்ளங்களை நல்லா காட்டி கொடுத்துட்டான். மூணாவது நாள் ஊத்தும் போது ரசூலுல்லாஹ் கேட்பாங்க 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 எதிர்பார்க்கிறாரு. ஊத்தி ரசூலுல்லாஹ் அப்படியே போனவங்க கடைசியில போய் திரும்பி பார்த்து கேட்கிறாங்க, ரபியா நான் என்ன கேட்கலன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ஓடி போய் பிடிச்சிட்டாரு. யார ரசூலுல்லாஹ் என்ன செய்யணும், நீங்க உத்தரவு போட நிக்கா செஞ்சுக்கிறேன். போய் இந்த இடத்துல போய் இந்த கோத்திரத்தோட தலைவன் அவன்கிட்ட போய் நான் சொன்னதா சொல்லு. கோத்திரத்தோட குறைஷியுடைய தலைவர் ரபியா சாதாரண ஒரு மனிதர், அஜமி. அவர் போய் கேளு, நான் சொன்னேன்னு சொல்லு, பொண்ணு கேட்டேன்னு சொல்லு. போறாங்க, போய் கேட்கறாங்க. மாதிரி ரசூலுல்லாஹ் அனுப்புனாங்க, உங்க வீட்டுல பொண்ணு கேட்ட சொல்லு. அந்த பொண்ணு மிக அழகிய பெண்மணி. அதாவது அந்த ஏரியாலேயே அந்த மாதிரி அழகிய பெண்மணி யாரு கிடையாது. அவளை பெண் கேட்க பல பேர் வந்துட்டாங்க அழகுக்காக. அது தகப்பக்கார ஒரு சில டிமாண்ட் வச்சிருக்காங்க, இப்படிதான் கொடுப்பேன். ரசூலுல்லாஹ் அனுப்புனாங்கன்னு சொல்லிட்டு சஹாபி கேட்ட உடனே கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இருமா சரியா வராது, இருந்தாலும் ஒண்ணுமே இல்லை, உங்ககிட்ட எந்த வசதியும் இல்லை. என் பிள்ளை எப்படி கட்டி கொடுப்பேன்? என் பிள்ளை வசதியா வளர்த்துருக்கிறேன், அது அழகு சௌந்தரியமான பிள்ளை, அதை எப்படிப்பா உனக்கு கட்டி கொடுக்க முடியும்னு சொல்லிட்டேன். உள்ளே அந்த பெண்மணி சொல்றான், ரசூல் அனுப்புனது யாரு தெரியுமா வாப்பா? ரசூலுல்லாஹ். எப்படி நீங்க அவரை திருப்பி அனுப்புறீங்க? எனக்கு முழு சப்போர்ட் அவரோட நிக்கா செஞ்சுக்கிறேன். அல்லாஹ் அக்பர். சஹாபி பெண்ணோட ஈமான் தான். கடைசியில ஒத்துக்கிட்டு நிக்கா செஞ்சு வச்சிடுறாங்க. நிக்காஹுக்கு ஏற்பாடாதுங்க ரசூலுல்லாஹ் தான் ஏற்பாடு செய்யறாங்க. ரசூலுல்லாஹ் ஏற்பாடு செய்யறாங்க. நிக்கா வந்து சொன்னாரு, யார சொல்லலாம், அவங்க நிக்காஹுக்கு கபூல் செஞ்சுக்கிட்டாங்க. நீங்க சொன்னதை சொன்ன உடனே கொஞ்ச நேரம் யோசிச்சாங்க, அதுக்கு பிறகு கபூல் செஞ்சுக்கிட்டாங்கன்னு ரசூல் சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் அப்துர்ரஹ்மான் பின் அவுஃப் கூப்பிட்டு சொன்னாங்க, ஒரு முட்டை அளவு எனக்கு தங்கம் எடுத்துட்டு வா. நிக்கா செய்ய சொன்னது ரசூலுல்லாஹ், ஏற்பாடு ரசூலுல்லாஹ் செய்றாங்க. உஸ்மான் நாயகத்தை கூப்பிடுறாங்க, ஒரு 100 பேருக்கு சாப்பாடு ரெடி பண்ணிப்பா. அல்லாஹ் அக்பர். ஒவ்வொரு ஆளையும் கூப்பிட்டு ஓனா சொல்றாங்க. ஹஜ்ரத் அலியை கூப்பிடுறாங்க, போய் என்ன இருக்கலாம் ரபியாவுக்கு கல்யாணம் சொல்லி போய் எல்லா ஏற்பாடும் ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க. என்ன முஹப்பத் அடிமை மேல பாத்தீங்களா? எஜமானன் என்ன முஹப்பத் வச்சிருக்காங்க பாருங்க அடிமை மேல. அவரு ரொம்ப உருகி போயிட்டார். நிக்காஹ் ஆயிடுச்சு. சொன்னாங்க, ரபியா இனிமே தண்ணி ஊத்துற வேலை உனக்கு வேணும், அது நான் பாத்துக்கிறேன். அதனால உன் மனைவிக்கு செய்ய வேண்டிய ஹக்கு இருக்குப்பா, போய் தனிச்சிருக்க வேண்டியதா இருக்கு, போ அங்க போ அப்படின்ட்டாங்க. ரசூலுல்லாஹ் எப்ப சொன்னாங்க? இஷாவுக்கு பிறகு அவர் வந்து உட்கார்ந்துட்டாரு தான் இடத்துல. ரசூலுல்லாஹ் வருவாங்களே அது ஊத்துறதுக்காக. இன்னமே இந்த வேலை எல்லாம் வேணாம், கிளம்பி. அவர் இன்னொரு வேலையும் பார்த்தார், ரசூலுல்லாஹ்வுக்கு எந்த ஆபத்து வராம பாதுகாப்பார். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த வேலை வேணாம், நீ கிளம்புப்பான்னு துரத்தி விட்டாங்க. அவர் போக மாட்டேன்னுட்டார். இல்லப்பா போய் தான் அவனுடைய உத்தரவு. போயிட்டார். ரசூலுல்லாஹ் தஹஜ்ஜுத் நேரத்துல வெளியில வராங்க, உட்கார்ந்துட்டார் வெளியில. கேட்டாங்க, ரபியா நீ போல? அழுகிறாரு. போன யா ரசூலுல்லாஹ், மனசு திருப்தி இல்லை,
மனைவியோட புது மனைவியோட இருக்க நான் மனசு ஏத்துக்கிறேன். என்னால உங்களுக்கு யார் தண்ணி ஊத்துவா? அதனால நாங்க இருக்க எனக்கு பிடிக்கல, எனக்கு என்ன பூரா இங்க இருக்கு, அதனால உங்களுக்கு ஹிட்மத் செஞ்சு பழகிட்டேன். என்னால என் மனைவி கூட இருக்க முடியாது யார சொல்லலாம், அதனால எனக்கு தயவு செய்து கண்டிக்காதீங்க, நான் இந்த வேலையை செஞ்சுட்டு அப்புறம் வேணா போய்க்கிறேன். ரசூலுல்லாஹ் முஹப்பத் வந்துருச்சுங்க. ரசூலுல்லாஹ்க்கு முஹப்பத்துல சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் ரபியா சல்லி, என்கிட்ட கேளு, என்ன வேணுமோ கேளுட்டாங்க. அப்பதான் கேட்டார் அவரு, என்ன கேட்போம் நாமெல்லாம் தான் என்னென்னலாம் கேட்போம். ரசூலுல்லாஹ் அவர் சொன்னாரு, முராஃபகத்துக ஃபில் ஜன்னah, சுவனத்துல உங்க கூட இருக்கணும் யாரும் சொல்லலாம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரபியா நான் அதை கபூல் செஞ்சுக்கிறேன், ஐனுனி பிகஸ்ரத்தி சுஜூத், அதிகமா சஜிதா செய்வதை கொண்டு எனக்கு ஒரு உதவி செய்யும். நான் ஒன்று அல்லாத நான் சிபாரிசு என் கூட இருக்கிறதுக்கு, ஆனா நீ அதுக்காக சஜிதா செய்யறதை விட்டுறாது, அதிகமா சஜிதாவை அதிகப்படுத்திக்க, சஜிதா இருக்கடா அதிகமா அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அல்லாட நான் பேசிக்கிறேன். அப்போ சஹாபாக்கள் எதை விரும்பினாங்க பாத்தீங்களா? ஏன் விரும்பினாங்க ரசூலுல்லாஹ்? ஏன் இந்த அளவு அர்ப்பணமாறாங்க ரசூலுல்லாஹ்? விளங்கி போச்சு. யார் ரசூலுல்லாஹ், துனியா என்ற கைது காணாலது, துனியா என்ற அந்த சிறைச்சாலையிலிருந்து எங்களை அல்லாஹ்வின் பக்கம் விடுவிச்சவங்க நீங்க. இவ்வளவு இன்பமான ஒரு வாழ்க்கையை நீங்க தந்தீங்க, அதனால உங்களுக்காக நான் இங்க என்ன வேணாலும் அர்ப்பணம் செய்யும். அதனால தாங்க நாம ஷேக்மார்கள் அவ்வளவு அர்ப்பணமாகிறோம். ஏன்னா நம்ம கல்புல துனியாவிலிருந்து ஒரு விடுதலை வாங்கி கொடுத்தவங்க ஷேக்மார்கள். அந்த நிஸ்பத்தை அல்லாஹ் செஞ்சான், அதனால அந்த நிஸ்பத்தை தேடி வரும் போறோம். ஆக நமக்கு அல்லாஹ் தஆலா லைலத்துல் கத்ர் கொண்டு நமக்கு என்ன விளங்க வைக்கிறான்? நமக்கு அடியானே, என்னுடைய உயர்வை நீ புரிஞ்சுக்க, இது கத்ருடைய இரவு, இது என்னுடைய உயர்வை புரிஞ்சுக்க, என் ஹபீபுடைய உயர்வை புரிஞ்சுக்க, புரிஞ்சுக்கிட்டு இந்த இரவு உனக்கு பெருசா தெரியும். இந்த இரவை மதிக்கணும், நீ மாறிக்க, அதனால என்ன கொடுக்கணுமோ அதை நான் கொடுக்குறேங்க. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கூட்டத்தோட வராங்க, பெரிய பட்டாளத்தோட வராங்க துனியாவுக்கு. வந்து அவங்க என்ன செய்யறாங்க? பங்கு வைக்கிறாங்க அல்லாஹ்வுடைய ரஹமத்தை. யார் யாரெல்லாம் முடிச்சுக்கிட்டு இருக்கானோ அவனுக்கு வைக்கிறாங்க, யார் இபாதத் செய்யறான், திக்ர் செய்யறான், எல்லாத்தையும் பார்க்கறாங்க. எல்லாருக்கும் அந்த கூட்டத்தோட பங்கு வைக்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு வராங்க யாருங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த கூட்டத்தோட பார்க்கறாங்க. எல்லாருக்கும் பங்கு வச்சுட்டு திருப்பி மிச்சம் இருக்குங்க அல்லாஹ்வுடைய ரஹமத்து, பங்கு வைக்க முடியுமா? மிச்சம் இருக்கு, அல்லாஹ்ட்ட கேட்பாங்க, யா அல்லாஹ் இந்த மிச்சம் இருக்கிற ரஹமத்தை என்ன செய்ய? மறுபடியும் முஃமின்கள் பங்கு வைங்க. மறுபடியும் பங்கு வச்சு சொல்லுவாங்க, மறுபடியும் பங்கு வை. 3 தடவை பங்கு வச்சு சொல்லுவாங்க, யா அல்லாஹ் இன்னும் மிச்சம் இருக்க ஒரு ரஹமத்து முடியவே மாட்டேது. அப்ப அல்லாஹ் சொல்ல, காஃபிர்கள் போய் பங்கு வைப்போம். இந்த இரவுடைய உயர்வை விளங்கி இருக்கிறாங்க, யார் யாரெல்லாம் உதவி செஞ்சாலும் எல்லாருக்கும் பங்கு வை. யார் யாருக்கெல்லாம் அவங்க பங்கு வச்சாங்களோ அவங்க எல்லாம் முஸ்லிமா மரணிப்பான் கடைசி. இந்த இரவுல யார் எந்த வீட்டுல காஃபிர் வீடா இருந்தாலும் சரி, இந்த இரவுல பிறக்கிற குழந்தைக்கு பங்கு வைன்னு சொல்லி உத்தரப்படுவாங்க. அதனால இந்த இரவுல பிறக்கிற குழந்தைகள் அத்தனை பேரும் இஸ்லாத்துக்கு ஆதரவா தான் பிறப்பாங்க, இஸ்லாத்துக்கு அடிப்படையில் தான் வாழ்வாங்க. இது ஒரு ஹிக்மத். ஆக அல்லாஹ் தஆலா இந்த இரவை மதிக்கிறான், நாமளும் மதிக்கிறோம். மதிக்கிறோங்கிறத காட்டுறது தாங்க ஒன்று போடுறோம். நாம என்ன அமல் செஞ்சு என்ன செஞ்சிருப்போம்? நம்ம அமலை கொண்டு நம்ம அல்லாஹ் திருப்திப்படுத்த முடியுமா? நம்முடைய அமல் எவ்வளவு கேவலமா செய்யறோம், நம்ம எவ்வளவு சிந்தனைகள் மாறி போயிருக்கு, நம்முடைய சிந்தனைகள். நம்முடைய நாம செய்யதான் நினைக்கிறோங்க, நாமளா செய்யறோம். சொன்னாங்க பாருங்க, கலிபா சொன்னாங்க, இடுப்பு வலி வந்த பிறகுதான் எனக்கு விளக்குச்சு, நாம எந்திரிக்கிறோம், நாம உட்காரோம், நாம வளைகிறோம், நாம படுக்கிறோம் நினைச்சோம். இப்பதான் புரியுது, அல்லாஹ் எழுப்பி விட்டா, அல்லாஹ் குனிய விட்டா, அல்லாஹ் உட்கார வச்சா, அல்லாஹ் படுக்க வச்சு. உண்மைதாங்க, நாமெல்லாம் ஆடுறதான் நினைக்கிறோம். ஆடுறவன் ஆடுற வரைக்கும் ஆடு. நம்ம விருப்பத்துக்கு ஆடுறாங்க. அவன் நீ எந்திரிக்க நினைச்சா அவனை எழுப்பி விடுறாங்க. ஒரு நேரம் வரும் நீ எந்திரிக்க நினைப்ப உன்னை எந்திரிக்க விட மாட்டான், உட்கார வைப்ப உன்னை. ஒரு நேரம் வரும் நீ நிப்பே உட்கார விட மாட்டேன். ஒரு நேரம் வரும் நீ எந்திரிக்க நினைப்ப படுக்க விட்டுருவேன். அப்ப நீ புரிஞ்சுக்க, இவ்வளவு நாளா எழுப்பி விட்டது நான், நீ ஆசைப்பட்டதுனால நான் செஞ்சேன், நீ உன் விருப்பத்துக்குலாம் நான் ஆடுனேங்கிறது உனக்கு அப்பதான் புரியுங்கிறான். புரிஞ்சா சரி. அதனால நாமளும் காலங்கள் கடந்துகிட்டு இருக்கு, ஏதோ நமக்கு துனியா மிக நெருக்கமா இருக்கிறதாக ஒரு எண்ணத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இல்ல, ஆகிரத் மிக நெருக்கமா இருக்கு. அந்த கண்ணுதான் நமக்கு வேணும். ஆகிரத் நமக்கு பக்கத்துல இருக்கு, துனியா நம்மளோட தூரமா இருக்கு. தூரமா இருக்கிற வஸ்துக்காக நம்ம பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம், போராடிக்கிட்டு இருக்கிறோம், அதுக்காக முயற்சிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பக்கத்துல இருக்கிற ஆகிரத்தை நமக்கு மறந்துட்டோம். அதுல வந்து நம்ம கவனமா இருக்கும். ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, எவ்வளவு பெரிய ஆச்சரியமா இருக்கு இந்த மனுஷனை பார்த்தா எனக்கு அப்படிங்கிறாங்க. என்னன்னு கேட்டாங்க. ஆச்சரியத்துல ஆச்சரியமா இருக்கு எனக்கு. என்ன அது? அதாவது
பொருளாதாரத்தை ஒரு காலமும் அல்லாஹ் நாடாதது சேர்க்க முடியாதுன்னு நம்பிக்கை வச்சிருக்கிறான். ஆனா முழு தன்னுடைய முயற்சியை அதை பெற்றுக்கொள்ளலாம் நினைக்கிறான் அந்த பையன். ஆனால் இதையெல்லாம் அடைஞ்ச பிறகு இதை வச்சுக்கலாமான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. கடைசியில கபர்ல வெறும் கையோட போக போறான். கபர் மௌத்து இருக்குது நல்லா தெரியுது, அதுக்காக எந்த சாயலும் இல்லாம இருக்கிறான். ஆச்சரியமா இருக்கு. இதை அனுபவிக்க முடியாதுன்னு தெரியும், அதுக்காக பாடுபடுறான். கபருக்கு போறோம் நல்லா தெரியுது, அதுக்காக தயாரிப்பு இல்லாம இருக்கிறான். எனக்கு ஆச்சரியமா இருக்கு, எப்படி இருக்கான் மனுஷன். அதனால நம்முடைய ஹாலாத்துகளை, நம்முடைய எண்ணங்களை எல்லாம் பாத்தியம். அதுக்குதான் லைலத்துல் கத்ருடைய இரவை கொண்டு அல்லாஹ் நமக்கு ஞாபகப்படுத்துறான். அடியானே, முதல்ல நான் எதை மதிக்கிறேங்கிறது நீ மதிக்கிறதுக்கு. கதருடைய இரவை நான் மதிக்கிறேன், அதனால நீ மதிக்கிற. அல்ஹம்துலில்லாஹ். எதை நான் விரும்புறேன் அதை விரும்பு. எதுக்காக இந்த இரவுக்கு இவ்வளவு மரியாதை கொடுத்தேன், நீ எந்த மாதிரியான இபாதத் செஞ்சா நான் சந்தோஷப்படுவேன். சஹாபாக்களுடைய இபாதத் எப்படி இருந்துச்சு, ஏன் அப்படி இருந்துச்சு? சஹாபாக்களுடைய தொழுகை எப்படி இருந்துச்சு, ஏன் அப்படி இருந்துச்சு? காரணம் என்ன? மாரிஃபா திணிக்கப்பட்டுச்சு. முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய முஹப்பத், ரசூலுடைய முஹப்பத் திணிக்கப்பட்டுச்சு. அதனால அவங்க அதெல்லாம் அனுபவிச்சுட்டு போனாங்க. இந்த இபாதத்துகளை ரசிச்சு அனுபவிச்சாங்க. எந்த இபாதத்து நமக்கு பாரமா இருக்குதோ அந்த இபாதத்தை அவங்க அனுபவிச்சாங்க. அந்த இபாதத்துக்காக ஏங்குனாங்க அவங்க. நாமெல்லாம் அதை பாரமா நினைக்கிறோம். காரணம், அந்த முஹப்பத் நம்ம கல்வில இல்லைங்க. முஹப்பத் இல்லைன்னு வச்சுக்கலாம், யாருமே ஒரு வேலை செய்ய வெறுப்போம். உதாரணத்துக்கு நம்ம பசங்கள்ட்ட ஒரு வேலை சொல்ல வச்சுக்கலாம், வெறுப்பான். வெறுத்து தான் வேலை செய்வான். போக 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 அவனுக்கு விளங்கிடும், ஆஹா இதுல தான் நமக்கு இஸ்ஸத் இருக்கு அப்படின்னு விளங்கினா அதே விரும்பி செய்ய ஆரம்பிச்சோம். இப்போ கல்யாணம் செஞ்சு கொடுத்த கல்யாணம் கட்டி கொடுத்த புதுசுல உள்ள வந்து கடைக்கடி குறை சொல்லிட்டே இருப்பான். என் மாமியா வீட்டில் அந்த மாதிரி வேலை செய்ய சொல்லுதோ, கூட்ட சொல்லுதோ, என் மாமியா வீட்டில் என்ன இப்படி டீ போட சொல்லுதோ, என் மாமியா வீட்டில் அப்படி சொல்லிட்டே இருப்பாங்க எல்லா வீட்லையும். இதே தனி ஊட அவளுக்குன்னு ஒரு ஊட ஆயிடுச்சுன்னா பொழுதுன்னு கிச்சன்லேயே கிடப்பான். ஏன் இப்ப டீயே போட்டுக்கிட்டு இருக்கு, என்ன விஷயம்? என் வீட்டுல நான் செய்யாம யார் செய்வான்? எப்ப பார்த்தாலும் விளக்கமும் கைமா நிக்கிறேடி, நீ வேலைக்காரியா? என் வீட்டுல நான் செய்யாம யார் செய்வான்? எப்ப பார்த்தாலும் புள்ளோளுக்கு பெம்பர்ஸ் மாடுறதும் கழுவுறதுமா இருக்கடி போட்டுட்டா இதே வேலையா இருக்கே. ஒண்ணு போன டிவில பாத்துக்கிட்டு போய் என்னாச்சு? இப்ப என் வீட்டுல அதெல்லாம் விட தான் எனக்கு பிடிச்சிருக்கு. என் பிள்ளைக்கு சிறுவ சேர்த்தா பிடிச்சிருக்கு, கூட்டுறதா பிடிச்சிருக்கு, கழுவுறதா பிடிச்சிருக்கு, வேலைக்காரி நிக்கிறதா பிடிச்சிருக்கு. எப்பவே பிடிச்சி போச்சு இது. புரியுதா உங்களுக்கு? ஒரு விளக்கம் வந்துச்சு, நான் பொறுப்பாளி. இப்போ என்ன நம்பி பிள்ளைங்க இருக்கு, என்ன நம்பி கணவன் இருக்கான். அது வந்த உடனே, அந்த முஹப்பத் வந்த உடனே வேலைக்காரியாவே போயிடுறா பாருங்க. அன்னைக்கு புது புடவை போட்டு பட்டு புடவை போட்டுட்டு டீ போடும் போது வலை வேலைக்காரி நினைச்சவன் இன்னைக்கு நைட்டி உடுத்திட்டு பொழுதுக்கு வேலைக்காரியா நிக்கிறான். நான் தான் எஜமானி நினைக்கிறான். எதை விரும்புறா அவன்? அந்த பட்டு புடவை பட்டிக்கிட்டு நான் டீ போடுறதை விட இன்னைக்கு நைட்டி கட்டிக்கிட்டு நான் வீட்டுல பொழுதுக்கு கூட்டிக்கிட்டு இருக்கிறேன்னா இது எனக்கு பிடிச்சிருக்கு. சஹாபாக்களுடைய வாழ்க்கை தான். துனியாவை சேகரிச்சுக்கிட்டு பெருமடிச்ச காலங்கள் கடந்து போச்சு எங்களுக்கு. அல்லாஹ் எங்களுக்காக ஆயிட்டான்னு தெரிஞ்ச பிறகு எல்லாத்தையும் இணைச்சு ஒண்ணுமே இல்லை கை விரிச்சு நிக்கிறது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். நாம எதை செல்வம் நினைக்கிறோமோ அவங்க அதை முசீபத்து விளங்கினாங்க. நாம எது சிரமம் விளங்குறோமோ அவங்க தான் அவங்க செல்வம் விளங்கினாங்க. அதனால சிரமங்களை பார்த்து விரண்டு ஓடுறதல்ல, சிரமங்கள் எல்லாம் நம்மளை இன்னும் ஸ்ட்ராங் ஆகிறதுக்காக அல்லாஹ் கொடுக்குறான். அதனால தான் நம்ம பாடம் கூட படிக்கும்போது படிச்சோம் இல்லையா? சிரமங்கள் அல்லாஹ் கொடுக்கறது தான் உன் மீது அல்லாஹ் அதிகமான முஹப்பத் வச்சிருக்காங்க அடையாளம். அதுதான் உண்மையான ஞாபகத்தும் கூடங்கிறார். ஆக நேரம் கடந்து போச்சு. இன்ஷா அல்லாஹ் 3:30 மணிக்கு இன்ஷா அல்லாஹ் முடிச்சிடணும். அதுக்கு பிறகு தஸ்பீர் தொழுவுங்க. அதுக்கு 3:45 இன்ஷா அல்லாஹ் சாப்பாடு வச்சா வந்துச்சா? ரெடியா இருக்கா? சாப்பாடுலாம் வைக்கணும். இப்படிதான் 4:48 தான் வக்து முடியுது. அதனால டைம் நிறைய இருக்கு இன்ஷா அல்லாஹ். அதனால இந்த நேரங்களை வீணாக்காதீங்க. அல்லாஹ் இடத்துக்கு யாருன்னா உன்னை மதிப்பவனா, உன் ஹபீபை மதிக்கிறவனா என்ன ஆக்கிறியா? இந்த தீனை மதிக்கிறவன ஆக்க, துனியாவுடைய இந்த மதிப்பைய கல்வோட்டு எடுத்துடா. ஒன்ன நேசிக்கிறவன என்ன ஆக்க, உன்னுடைய சட்டத்திட்டங்களை மதிக்கிறவன என்ன ஆக்க, உனக்கு கட்டுப்பட்டு நடப்பதில் எங்களுக்கு சந்தோஷப்படுறியா? என் நப்சு நிக்கிறது என்ன மாத்தியாதான். அதுக்கு தானே என்ன தரிகத்துக்கு நீ கொண்டு வந்தா, அதுக்கு தானே என்னுடைய கல்வி ஆளத்தை சரி பண்ண நீ ஆசைப்பட்டேன். அதை மாத்தி கூட எங்களுடைய வாழ்க்கையை அலங்கரிச்சுடா. அல்லாட்ட துவா கேட்டுட்டே ஒவ்வொரு நேரம் அல்லாட்ட கேட்கணும், யாருதான் என்னுடைய ஆளத்தை மாத்து. அதனால அல்லாஹ் அனைவர்களையும் முழுமையாக மன்னித்து இந்த இரவை நாம வெளிச்சதன் காரணத்தினால, இந்த இரவுக்காக நாம பல இடங்கள்ல இருந்து வந்ததன் காரணத்தினால முழுமையாக நிச்சயமாக வல்லாஹி பில்லாஹி அல்லாஹ் மன்னிச்சான். நிச்சயமா அல்லாஹ் மன்னிச்சான். ஆனால் நாம ஹுக்கூக்குல் இபாதத்துல சரியா இருக்கணும். ஹுக்கூக்குல்லா அல்லாஹ்வுக்கு நமக்கு மத்தியில் உள்ளது அல்லாஹ் மன்னிச்சிடலாம். ஹுக்கூக்குல் இபாதத்துல நாம குறை வச்சுன்னா அல்லாஹ் பிடிச்சிக்குவான். பெற்றோர்களை நோயினைப்படுத்திருந்தா அல்லாஹ் கோச்சிக்கிறான். அது சரி பண்ணி அவனு மன்னிப்பை கேட்டாகணும்.
அதனால நம்முடைய உறவுகள்ல கொடுக்கல் வாங்கணும் அதை சரி பண்ணிக்கணும். அதெல்லாம் அது அடுத்தவர்களுக்கு நம்ம செய்த துரோகங்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அதனால சம்பந்தப்பட்டவரை மன்னிப்பு கேட்டா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் மன்னிச்சிடும். அவர் மன்னிக்கிறாரு மன்னிக்கல, அடுத்தது நீ மன்னிப்பு கேட்டுரு, வேலை முடிஞ்சு போச்சு. அவர் மன்னிக்கல நான் மன்னிக்கிறேங்கிறார். அதனால இந்த சில மக்கள் அல்லாஹ் தஆலா இந்த இரவுல மன்னிக்கிறது இல்லைன்னு சொன்னான். அந்த சிலர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்காமல் பாதுகாக்கணும். அதனால பொழுதில் வட்டி வாங்குறவன், விபச்சாரங்களை நம்முடைய பழக்கம் ஆக்கிக்கிட்டவன், மதுபானங்களை நம்முடைய பழக்கம் ஆக்கிக்கிட்டவன் எல்லாம் மன்னிக்கிறதுன்னு எல்லாம் ஹதீஸ்ல சொல்றாங்க. அதனால ஜோசியக்காரத்தை பிடிக்கிறவன், ஷிர்க் செய்யறவன், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மன்னிக்கிறது இல்லைன்னு சொன்னான். அந்த இருந்து அல்லாஹ் நம்ம அனைவரையும் காப்பாற்றுவானாக. இந்த லைலத்துல் கத்ரை லைலத்துக்குடைய முழுமையான அந்த பலனை பெற்றவர்களாக, அதனுடைய பாக்கியங்களை முழுமையாக பெற்றவர்களாக நம் அனைவரும் நல்லா ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கொஞ்சம் துஆ செஞ்சு முடிச்சுப்போம். அஃதல் ذிக்ரி லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ்.